வணக்கம். ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் வழங்கும் கை கால் மூட்டு கழுத்து அக்குள் போன்றவற்றில் உள்ள கருமையை உடனடியாக போக்குறது எப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே கை கால் மூட்டுலேயும் சரி கழுத்து மடிப்புகளில் அதே போக்கில் கருமை படிஞ்சிருக்கும். இதுக்கு காரணம் தசைகள் அடிக்கடி சுருங்கி விரியறதுனாலையும் தசைகளில் ஏற்படுற அதிகப்படியான அழுத்தம் மற்றும் உராய்வு ஃப்ரிக்ஷன்னாலேயும் இந்த மாதிரி கருமை ஏற்படுது. இதை எல்லாத்தையும் போக்கி அந்த கருமை படர்ந்த இடத்தை எப்படி நம்ம வெண்மையாக்குறதுன்றதை பற்றி தான் இன்றைக்கி எளிய டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் ரெட் சாண்டல்வுட் பவுடர். இதை ஏற்கனவே நம்ம ரெட் சாண்டலை பற்றி பார்த்துருக்கோம். அந்த ரெட் சாண்டல்வுட் பவுடர் 1 ஸ்பூனு, லிக்கோரைஸ் பவுடர்னு சொல்லக்கூடிய அதிமதுர பொடி, இதை பற்றியும் நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது 1 ஸ்பூனு, லெமன் ஜூஸ் 3 ஸ்பூனு, முல்தானி மெட்டி பவுடர் 1 ஸ்பூனு. இந்த 4த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல போடுறோமோ, கழுத்து மடிப்பில் இருந்தாலும் சரி கை கால் மூட்டில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல போடுறோமோ அந்த இடத்துல முதல்ல ஒரு லெமனை பாதியாக கட் பண்ணி சக்கரை தொட்டு அந்த லெமனில் இந்த கருமை படிஞ்சிருக்க இடத்துல 2 நிமிஷம் மசாஜ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதை ஒரு ஈரத்துணியால் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கை நம்ம அப்ளை பண்ணணும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி லேசாக தடவி அதை கழுவிடலாம். இந்த பேக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி வாரத்துக்கு 2 முறை செஞ்சுட்டு வந்தோன்னா ஸ்கின்னில் இருக்க இந்த பழைய டெட் ஸ்கின்லாம் போய் ஸ்கின் நல்லா வெள்ளையாயிடும். இந்த ஸ்கின் மற்ற ஸ்கின்னை போலவே ஒயிட்டாக மாறிடும். இதை வாரத்துக்கு 2 வாட்டின்னு நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்கின் நல்ல பிரைட்டாக ஒயிட்டாக மாறி இருக்கும். இது மாதிரி பல பயனுள்ள அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.